ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் மாடி தோட்டத்தில் முடக்கத்தான் கீரை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ நல்லது, உடம்புக்கு மருத்துவ குணம் நிறைய இருக்குது. வாங்க எப்படி இருப்பாருங்க, மாடி தோட்டத்தில் வச்சு இவ்வளோ திறக்கு பாருங்கள். கிட்ட வாங்க. என்ன பண்ண போகிறீங்க இந்த கீரையை? இந்த கீரையை தோசை சுட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். தோசை சுடலாம், சூப் வச்சு குடிக்கலாம். இந்த மூட்டு வலிக்கெலாம் அவ்வளோ நல்லது முடக்கத்தான் கீரை. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நிறையா இருக்கு. நிறைய இருக்குது. இந்த எவ்வளோ பரிஷ்டம் பாருங்கள். இன்னும் எங்கெங்கே இருக்குது செடி? நிறைய இருக்குது. இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக முடக்கத்தான் தான், எல்லாம் முடக்கத்தான். நான் மார்னிங் முடக்கத்தான் கீரை பறித்தேன் இல்லைங்களா, அந்த கீரையை இப்போ நான் தோசை சுட போகிறேன். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹாய். எல்லாம் கீரையெல்லாம் இப்போ வாஷ் பண்ணி நம்ம வச்சாச்சு. அதுக்கு என்ன போட்டு அரைக்கணும் அதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன். பாருங்கள், இட்லி மாவு ரெடியாக இருக்குது. 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. என்கிட்ட பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிளகு போட்டுக்கோங்க. அப்படியே அந்த கீரையை அப்படியே எடுத்து போட்டு அரைக்க வேண்டியதான். அரைச்சிட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தோசை ஊற்றி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களாம் நிறைய சாப்பிடலாம். இது அவ்வளோதான், அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தோசை ஊற்ற வேண்டியதுதான். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் தோசை ஊற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா அந்த அரைச்சம் பார்த்திங்களா முடக்கத்தான் கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இதோட தோசை ஊற்ற வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு செல்லம். இதோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தோசை ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. என் தங்கக்குட்டிக்கு நான் கொடுக்குறேன். லட்டு, நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? லட்டு, தோசை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? உன்னோட ஃபேவரட் தானே முடக்கத்தான் கீரை தோசை? சூப்பரா?